அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1க்கு வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு வந்து டெஸ்ட் பேஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அட்மிஷன் வந்து போயிருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேப்பர் 2க்கு நம்ம டெஸ்ட் பேஸ் போட்டது வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணியும் பேப்பர் 1க்கு டெஸ்ட் பேஸ் போடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் ஷெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பேப்பர் 2ல் வரக்கூடிய 6 to 8 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லோயர் கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஷெடியூல் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஷெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஷெடியூலை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அதை ஓகேவான்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஷார்ட்டாக நான் ஷெடியூல் பற்றி ஓவராலாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 23 டெஸ்ட், அவங்களுக்கு 24 டெஸ்ட், உங்களுக்கு 23 டெஸ்ட் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு 3500 கொஸ்டின் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஹையர் கிளாஸ் 6 to 8ல் கூடிய தமிழ், சயின்ஸு, சோசியல், அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். சைக்காலஜி நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ சைக்காலஜி மெட்டீரியலும் பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இங்கிலீஷ் மட்டும் பேசிக் கிராமர் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து 2 பேருக்கும் காமனாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். லோயர் கிளாஸ் 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கு பிடிஎஃபில் வந்து படிச்சுக்கோங்க. புக் இருந்தால் புக்கில் வச்சு படிங்க. இல்லைனா நான் வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. டெஸ்ட் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கு வந்து 6 to 8 வந்து காமன்றதுனால அதே டேட்டில் 31/8/2025 அதே கொஸ்டின் பேப்பர். ஸோ அதே டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பேப்பர் 1 படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ விரைவில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு 8th வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ரைட்டா? ஸோ 8th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 2 வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ பேப்பர் 2க்கு என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு வரப்போகுது. ரைட்டா? சரி, என்ன சார் எங்களுக்கு வந்து இவிஎஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் இவிஎஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. சயின்ஸ் சோசியல் சேர்த்து படிக்கிறீங்க. அவங்க வந்து சயின்ஸ் மேக்ஸ் படிப்பாங்க, இல்லைனா சோசியல் சயின்ஸ் படிப்பாங்க. நீங்கள் மேக்ஸ் 30 கொஸ்டின் படிப்பீங்க, சயின்ஸும் சோசியலும் சேர்த்து நீங்கள் படிப்பீங்க. அதில் 30 கொஸ்டின் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ 8ஆம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் வந்து 4th, அதுக்கப்புறம் 3rd. ரைட்டா? ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இதில் 5th, 4th, 3rd வருது இல்லையா? அந்த டயத்தில் வந்து சைக்காலஜி கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் வச்சுறேன். சைக்காலஜியில் நீங்களே செல்ஃபாகவே படிச்சிக்கலாம். ஏன்னா நானே மெட்டீரியல் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடியும் வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து 993 கொஸ்டின் இருக்குது. அதையே நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ரைட்டா? ஸோ சைக்காலஜிக்கு தனியாக நீங்கள் வந்து டெஸ்ட்டு அப்படின்றத போட்டு பார்க்க தேவை. இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து நீங்கள் டெஸ்ட்டாக போட்டு பார்த்தா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ கடைசியில் வந்து உங்களுக்கு 3 முழு மாதிரி தேர்வு இருக்குது. ஸோ உங்களுக்கு 8/11/2025 வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2 ஷெடியூலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க 6th 12th வரைக்கும் படிக்கிறாங்க. நீங்கள் 6th 8th, அதுக்கப்புறம் வந்து 3rd, 4th, 5th வந்து படிக்கிறீங்க. சார் அப்போ 9th, 10th படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஷெடியூல் பிரகாரம் வந்து 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் போட்டோம்னா டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்ட்டு வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் 9th, 10th மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு தேவையான நம்ம எப்படி பேப்பர் 2க்கு நம்ம 9th, 10th டெஸ்ட் வைப்போம் இல்லையா? அதுக்கு வரக்கூடிய கொஸ்டின், ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து 9th, 10th நீங்களாக செல்ஃபாக வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா முன்கூட்டி நம்ம டெஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம் அல்லது படிச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குதுன்னா ஸோ இந்த டயத்துலேயே வந்து 9th, 10th மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப் டு 10th வரைக்கும் நல்லா படிக்கணும். அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1600 போட்டிருக்கு. ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் வருது, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும். இருந்தாலும் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 799 இருக்குது. பட் இருந்தாலும் இது பேப்பர் 2க்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் நம்ம 799 கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு லோயர் கிளாஸ் தான் அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் இந்த 3rd, 4th, 5th இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான கொஸ்டின் பேங்க் நம்மகிட்ட ஏற்கனவே அவைலபிளாக இருக்கிறதுனாலையும் ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 599 தான் போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப குறைவான ஒரு ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் பேப்பர் 1க்கு படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஆஃபர் வந்து சில தினங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும், 8012781561. இதுதான் வாட்ஸ்அப்லேயும் நம்பர் இருக்கும், டெலிகிராமுக்கும் இதே நம்பர் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஷெடியூல் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் கூட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ 28/8/2025 நம்ம லாஸ்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா 31ஆம் தேதி டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அட்லீஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் டேட் வந்து 28/8/2025 இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் இந்த ஷெடியூல் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேஜில் எனக்கு வேணாம் சார் ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் கொடுக்குன்னு சில பேர் கேட்குறீங்க. ஸ்டடி மெட்டீரியல் என்பது நம்ம நிறைய பிடிஎஃப் சயின்ஸ், சோசியல், தமிழ் எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் போட்டு நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. ஸோ பிடிஎஃபாக நான் வந்து கொடுப்பேன். நீங்கள் தேவைப்பட்டால் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணால் கிடைக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். ரைட்டா? இல்லை நான் பிரிண்ட் போட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து சைக்காலஜி பேப்பர் 1க்கு சைக்காலஜி, சைல்டு டெவலப்மெண்ட் பெடாலஜி இருக்கு இல்லையா?
பேப்பர் 1க்கான சைக்காலஜிக்கான மெட்டீரியல் மட்டும் நம்ம பிரிண்ட் போட்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெட்டீரியல் வந்து 300 ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இருக்கும். ஸோ நீங்கள் சைக்காலஜி மெட்டீரியல் மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவர்கள் நான் சொல்கிறேன், டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதில்ல அப்படின்னா மட்டும் நீங்கள் சைக்காலஜி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. ரைட்டா? டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சைக்காலஜி மெட்டீரியல் வாங்க வேண்டாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் நான் பிடிஎஃபாக ஷேர் பண்ணிவிடுவேன்ல, ரைட்டா? குரூப்பில் கொடுத்துருவேன், நீங்கள் அதிலே வந்து ஓப்பன் பண்ணி படிச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் கடையில் போய்ட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் கூட போட்டு வந்து நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து கொஞ்சம் சொல்லணும், அது ஆஃபர் ப்ரைஸ் சொல்லாமல் விட்டேன். சரி, அதாவது 599 போட்டிருக்கு இல்லையா, 599 போட்டிருக்கேன். மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற உதவிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம 399 வந்து கொடுத்துருக்கோம். ரைட்டா? மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு 399 வந்து கொடுத்துருக்கோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு எந்த ஒரு ஃபீஸ் ரெடியூஸும் கொடுக்கல. பட் இருந்தாலும் கூட மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிச்சிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் சிஸ்டம் படிச்சிங்கன்னா 3, 4, 5 வகுப்பு வந்து கொஷின் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்சில் ஏதாவது ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து 399 வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ப்ரைஸ் வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஸோ அதையும் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய டெட் பேப்பர் 1களை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி மார்க் 82, ஓசிக்கு 90, ஸோ எஸ்டிக்கு வந்து 60 கொடுத்துருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி மார்க்கை ரீச் பண்ணுறதுக்கு இந்த 2 மாதங்களே நமக்கு போதுமானது. உட்காந்து படிச்சோம்னா 2 மாதத்தில் ஈஸியாக, அது பேப்பர் 2 கூட கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க. +2 வரைக்கும் படிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அப் டு 10th வரைக்கும் படித்தாலே எலிஜிபிலிட்டி மார்க் நம்மளால் ரீச் பண்ண முடியும் தரவாக படிச்சிங்கன்னா. ஸோ 2 மாதமே உங்களுக்கு போதுமானது. நல்லா படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் பிரகாரம் நல்லா டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ரெடி ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெட்டை பாஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய போட்டித் தேர்வுக்கும் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.